தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை கிருபையாய் 5வது மாதத்தை நமக்கு தந்து அதனுடைய முதல் ஆராதனையை காண செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 3ஆம் தேதி நமக்கு இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனையாய் தேவன் தந்திருக்கிறதுனாலே கர்த்தரை நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். காரணம், நாட்கள் கொடிதாயிருக்கிறதுனாலே என்ன சம்பவிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்து அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு ஆராதனையை கூட கர்த்தர் நமக்கு ஈவாய் தந்திருக்கிறது நினைத்து இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே 5வது மாதத்திலே முதல் ஆராதனை காண செய்த தேவனை இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கூட நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் நம்மோடு பேசின வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். 2 Kings chapter 19 verse 20. அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தை தள்ளாதவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தை புறக்கணியாதவர் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர் என்று 102ஆம் சங்கீதம் 16வது வசனத்திலே படிக்கிறோம். விண்ணப்பத்தை தள்ளாதவரே, விண்ணப்பத்தை புறக்கணியாதவரே, விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் பக்தன் ஆண்டவரை குறித்து பாடும்போது விண்ணப்பத்தை கேட்பவரே என்று சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே நமக்கு ஒரு பெரிய தைரியம். நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பிரச்சனைகள், போராட்டத்தின் நிமித்தம், தேவைகளின் நிமித்தம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தரை நோக்கி நாம் செய்கிற எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு பதிலளிக்கிறவராயிருக்கிறார். அவருக்கே கனமகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சிலருடைய விண்ணப்பத்திற்கு பதில் அளித்ததை, அதில் இருக்கிற சாராம்சங்களை இந்த செய்தியின் வாயிலாக நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நிறைய பேருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு ராஜாவிடத்திலே ஒரு தீர்க்கதரிசி வந்து பலிபீடத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி நோக்கி அடிக்கும்படி கையை ஓங்குகிறான். அந்த கை அப்படியே நின்று விடுகிறது. மீண்டும் அந்த தீர்க்கதரிசி அந்த ராஜாவுடைய கை சுகமாவதற்காக வருந்தி விண்ணப்பித்தான் என்று 1 ராஜாக்கள் 13:6 படிக்கிறோம். வருந்தி விண்ணப்பம் செய்தான். அவனுடைய கையை கர்த்தர் சுகமாக்கினார். முன்போல் ஆனது என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே என்னை தொட்ட ஒரு வார்த்தை, வருந்தி விண்ணப்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில இப்படி சில காரியங்களை செய்து நாம் ஜெபிக்கிற மனுஷராயிருந்தால் நம்முடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்க வல்லவராயிருக்கிறார். வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 King chapter 13 verse 6. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான்.
அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. வருந்தி ஜெபித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உதாரணத்திற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். விண்ணப்பிக்கிறோம், ஆனால் சில காரியங்களை சேர்த்து அவ்விதமாய் செய்கைகள் மாற்றி ஜெபிப்போமானால் நம்முடைய விண்ணப்பத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வாரத்தில் ஒரு 2 காரியத்தை தியானிக்க போகிறோம். ஒன்று, மனங்கசந்து அழுது விசாரம் நிறைந்த மனக்லேசம் நிறைந்த ஒரு விண்ணப்பம். கர்த்தர் அதை கேட்டார், அன்னாளின் விண்ணப்பம். இன்னொரு காரியத்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாதங்களில் விழுந்து விண்ணப்பம் செய்ததை கர்த்தர் கேட்டார். அந்த 2 காரியத்தையும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறோம்? நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அதற்காக சந்தோஷப்படுவோம். முதலாவதாக அன்னாளை குறித்து படிக்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனம், 12வது வசனம், 16வது வசனம். 1 Samuel chapter 1 verse 10, verse 12 and 16 வாசிக்கிறேன். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 12வது வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறது போது ஏலி அவன் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். இங்கே 3 வசனத்தை படிக்கிறோம். 10வது வசனத்திலே அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இந்த ஸ்திரீ மனங்கசந்து விண்ணப்பித்ததை குறித்து நாம் படிக்கிறோம். அதே நேரத்தில் 12வது வசனத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறது போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். 3வது சொல்லப்பட்டிருக்கு, விசாரத்தின் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அப்படியானால் மன கிளேசத்தாலே மனங்கசந்து விண்ணப்பிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஏதோ விண்ணப்பம் அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஜெபம் அப்படிங்கிறது இல்லாம நம்முடைய ஜீவியத்தில் மனங்கசந்து ஜெபிப்போமானால், விண்ணப்பிப்போமானால், மனங்கசந்து அழுது கிளேசம் நிறைந்த ஒரு ஜெபம் இருக்குமானால், பாரம் நிறைந்த ஒரு ஜெபம் இருக்குமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் உடனே விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். 18ஆம் வசனத்திலே அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் அவளுக்கு ஒரு தைரியம் வந்துவிட்டது. என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு விட்டார். என்னோட வாழ்க்கையில மனங்கசந்து அழுகிற ஒரு கிருபை நமக்கு வேணும். எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் ஒரு மனங்கசந்து அழுகிற பிட்டர்ஃபுல் ஹார்ட், கர்த்தர் ஸ்தோத்திரம், பிட்டர்ஃபுல் சோல், கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு தேவையா இருக்கிறது. அவள் தனக்கு ஒரு குழந்தை இல்லாததினாலே, தன் மலடியா இருக்கிறதுனாலே, தன் நிந்திக்கப்படுகிறதுனாலே, தன் அற்பமாய் எண்ணப்படுகிறதுனாலே, கர்த்தர் தன்னுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறதுனாலே அவள் மனங்கசந்து அழுதாள். குத்தப்படுகிறதுனாலே, வேதனைப்படுத்தப்படுகிறதுனாலே அவள் மனங்கசந்து அழுதாள். எனக்கு ஒரு காரியம் புரிகிறது. மனங்கசந்து பிட்டர்ஃபுல் சோல், மனம் கசப்புள்ள ஆத்மாவோடு நீங்கள் நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமானால் நம்ம கர்த்தர் நிச்சயமாய் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம்
நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலம் சொல்லி அனுப்புகிறார். இப்பொழுது நான் அப்படியே கொஞ்சம் மாற்றி நினைக்கிறேன். நீ என் சமூகத்தில் மனங்கசந்து அழுது விண்ணப்பித்தபடினாலே உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அதே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்ல வல்லவராக இருக்கிறார். அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லாததினாலே, அன்னாள் தனக்கு நிந்தை நிறைந்த ஜீவியம் உள்ளதினாலே, கர்த்தர் கற்பத்தை அடைத்திருக்கிறதுனாலே கர்த்தர் ஸ்தோத்திரம், அவள் ஜெபித்தார், விண்ணப்பித்தார். நம்ம ஜீவியத்திலேயும் கூட நம்முடைய இல்லாமைகளுக்காக, கர்த்தர் நமக்காக அடைத்து வைத்திருக்கிற வாசல்களுக்காக, வாசலை ஆண்டவரே நீர் திறம் என்று எனக்காக வாசலை திறம் ஆண்டவரே, ஊழிய வாசலை திறக்கணுமே, ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறக்கணுமே ஆண்டவரே, நீர்தானே அடைத்து வைத்திருக்கிறீர். நம் கர்த்தர் ஒருவேளை அடைத்து வைத்திருக்கிறது நம் மனங்கசந்து அழ வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம். உனக்கு ஆசீர்வாதம் இல்லையா, நன்மை இல்லையா, கசந்து அழு. ஏன் எனக்கு இவ்வளவு காலம் ஆண்டவரே? மனங்கசந்து அழக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தரிடத்தில் கேள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே நிறைய பேர் மனங்கசந்து அழுதார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, ஜெனிசஸ் சாப்டர் 27 verse 30, அங்கே படிக்கும்போது ஏசா அழுகிறதை நமக்கு அங்கே வாசிக்க முடியும். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே ஏசா வேட்டையாடி கொண்டு வந்ததை படிக்கிறோம். 34ஆம் வசனத்திலே, ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பன் நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்றான். யாக்கோபு ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்தில் வாங்கி கொண்டு போயிட்டான். கண்ணு தெரியாத ஈசாக்கு கேட்கிறான், அவன் யார்? அவனை ஆசீர்வதிச்சிட்டனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனங்கசந்து அழுகிறான். என்னோட வாழ்க்கையில அன்னாளை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏன் வாசலை அடைத்திருக்கிறீர், ஏன் கற்பத்தை அடைத்திருக்கிறீர் ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணுவோம். மனங்கசந்து அழுவோம். நம்முடைய இல்லாமைக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, கர்த்தரால் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதுக்காக மனங்கசந்து அழுகிற மனுஷராய் மாறுவோம். இங்கே ஏசா, என்னை ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி மனங்கசந்து அழுததை குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னையும் ஆசீர்வதியும் என்று மனங்கசந்து அழுததை குறித்து படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் தேவனிடத்தில் மனங்கசந்து அழுகிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசா ஆசீர்வாதம் இல்லாததினாலே மனங்கசந்து அழுதான். அவன் காலம் தவறி மனஸ்தாபப்பட்டதினாலே ஒரு காலத்தில் அவன் அலட்சியம் பண்ணினான். ஆனால் அலட்சியம் பண்ணாமல், சமயத்தையும் காலத்தையும் நான் லட்சியம் பண்ணாமல் தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீரோடு தேடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர. கால தாமதம் நமக்கு வேண்டாம். அதோடு மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே தீர்க்கதரிசியானவன் சொல்லுகிறான், நீங்கள் மனங்கசந்து புலம்புங்கள், மனங்கசந்து அழுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் மனங்கசந்து அழ வேண்டுமா? அங்கே தீர்க்கதரிசியின் வார்த்தை நமக்கு தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜனமாகிய குமாரத்தியே,
நீ ரெட்டை கட்டி கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனங்கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடிதியாய் நம்மே வருவான். பாழாக்குகிறவன் வருகிறானே, பாழாக்குகிறவன் வருகிறானே, தீங்கு வருகிறதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இங்கே இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? 6ஆம் அதிகாரத்தில் எரேமியா 6:10 கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருந்தது. அதன் ஜனங்கள் அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு கூட்ட ஜனங்கள் இங்கே விருப்பம் வசனத்தை நிந்தையாக விருப்பமில்லாததுனால பார்க்கிறார்கள். 13ஆம் வசனத்திலே அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், அதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளாசைக்காரரும் பொய்யருமா இருக்கிறார். வசனத்தை நேசிக்காதவர்களா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் கட்டுகிறவர்கள். இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ, உங்கள் மேல் தீங்கு வரப்போகிறது, நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். 19வது வசனம். இந்த ஜனங்கள் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடர்களை வைப்பேன். இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாழாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவான். நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தம் இல்லாமல் காணப்படுகிற சுபாவங்களுக்காக, வேதத்தை நிந்தையாய் நினைக்கிற சுபாவத்திற்காக, வேதத்தின் வாசிக்க விருப்பம் இல்லாத சுபாவத்திற்காக, அதிலுள்ளே இருக்கிற ஒரு பொருளாசையின் சுபாவத்திற்காக, பொய்யருடைய சுபாவத்திற்காக, பூர்வ பாதையை நின்று கவனிக்காத ஜீவியத்திற்காக கர்த்தர் தீங்கை வர பண்ணுவேன்னு சொல்லுகிறார். ஓ, அநியாய சடுதி, பாழாக்குறன் சடிதியாய் உன் நம்மேல் வராதபடி, தேவ கோபம் வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? மனஸ்தாபப்படணுமா? குத்தனுக்கா புலம்புறது போல மனம் கசந்து புலம்பு. ஆண்டவரே, என்னை நியாயந்திருத்து விடாதிரும், என் அக்கிரமத்தை மன்னியும், நான் வேதத்தை உதறினதை மன்னியும், வேதத்தை நேசிக்காமல் போனதை மன்னியும், ஆண்டவரே கழுவும் என்று புலம்பு. மனங்கசந்து அழுவோம். ஏசா மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் இல்லாமைக்காக மாத்திரமல்ல, தேவனோடு கிட்டி சேர விடாதிருக்கிற சுபாவங்களுக்காகவும் நாம் அழ வேண்டும். 3ஆவதாக எசேக்கியேல் 21:6-7 படிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு. நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே, அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி, கைகளெல்லாம் தளர்ந்து, மனமெல்லாம் தீங்கி, முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல அலை உண்ணும், இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து, நீ மனங்கசந்து அழு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக மனங்கசந்து அழணுமா? இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு மனங்கசந்து அழுது. ஏன் மனங்கசந்து அழுகிறாய் என்று கேட்டால், துர்ச்செய்தி வருகிறது, தேவ கோபம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உன்னுடைய இல்லாமைக்காக, அடைக்கப்பட்டிருக்கிற வாசலுக்காக மனங்கசந்து அழு. ஓ, உன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் மனங்கசந்து அழு. உன்மேல் வரப்போகிற நியாய தீர்ப்பு நிமித்தம் மனங்கசந்து அழு. இன்னும் ஒரு காரியத்தையும் கூட சொல்லுகிறேன். பேதுரு மனங்கசந்து அழுதார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் மத்தேயு 26:6-26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 75வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேத்யூ 26:75, லூக்கா 22:62 இந்த 2 வசனத்திலும் படிக்கும் போது அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இயேசுவை மறுதலித்து விட்டோமே, இயேசுவை மறுதலித்து விட்டோமே என்பதற்காக பேதுரு அவன் மனங்கசந்து அழுதான். அவனுக்கு ஒரு
இரக்கத்தை கர்த்தர் காண்பித்தார். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார்? நான் உயிர்த்தெழுந்து விட்டதை முதலாவது பேதுருவுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னார். லூக்கா 22 அதிகாரம் 62வது வசனம் கூட அப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே போய் மனங்கசந்து அழுதார். நம்முடைய வாழ்க்கையில மனங்கசந்து குறைவுகளுக்காக, மறுதளித்ததுக்காக, துர்ச்செய்தி வருகிறதுக்காக, தேவனை விட்டு தூரம் போனதற்காக மனங்கசந்து அழுகிற மனுஷராயிருப்போம். ஆனால் மனங்கசந்து அழுத அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டவர் எசேக்கியாவை பார்த்து, அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னிடத்தில் பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த மே மாதம் முதல் ஆராதனையில என்னோடு பேசுகிறார். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதில் செய்வேன். பேதுருக்கு மனம் திரும்புதலை தந்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை தந்தவர், எரேமியா முன்முகாந்திரம் பொல்லாப்புக்கு ஜனங்களை விளக்கினவர், அந்நாளுக்கு ஆறுதல் செய்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு குறிப்பை கூட நான் பேச ஆசிக்கிறேன். இரண்டாவதாக, மனங்கசந்து விண்ணப்பித்தால் மாத்திரமல்ல, பாதத்தில் விழுந்து விண்ணப்பிக்கணும். எஸ்தரின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே எஸ்தர் செய்த ஒரு காரியத்தை நமக்கு இங்கே வாசிக்கிறோம். புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 8 verse 3. பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகினாகிய ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்த யோசித்த யோசனைகளையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவின் பாதங்களில் விழுந்தார். அகாஸ்வேரி ராஜாவின் பாதத்தில் விழுந்தார். எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுதார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் மேல் வருகிற அழிவுக்காக, யூதர்கள் மேல் வருகிற அழிவுக்கு நீங்க அவள் பாதத்தில் விழுந்தால் நமக்கும் கூட இன்னொரு அனுபவம் தேவை. மே மாதம் முதல் ஆராதனையிலே கேட்போம். உங்களோட பாதத்தில் விழுகிற ஒரு கிருபையை தாரும். பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிற, பாதத்தை பிடித்து ஜெபிக்கிற ஒரு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு பாதத்தில் விழுந்து ஜெபித்த எஸ்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். மார்க்கு 7:25 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஸ்திரியை குறித்து படிக்கிறோம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளுக்கு போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அறியாதற்கு விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமல் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்து, அந்த ஸ்திரீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிரோபெனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரியா இருந்தார். தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் பிள்ளைகள் திருப்தியாகட்டும் என்று அவள் விண்ணப்பத்தை ரிஜெக்ட் பண்ண கர்த்தர், அவள் சொன்னால் மேஜையில் விழுந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்ற போது அவள் விசுவாசம், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி ஆக்கணும் என்றார். பாதத்தில் விழுந்து ஜெபித்த ராஜாத்தியினுடைய விண்ணப்பம் கேட்டது. இங்கே இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிரோனிபேக்கியா தேசத்தாலாகிய இந்த ஸ்திரீயின் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. லூக்கா 8:41 அங்கே ஒரு மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்யூருவிலே 8:41 லூக் 8:41 அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பொழுது ஜெபாலே தலைவனாகிய எவ்யூரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன் மகளுக்காக எவ்யூரு வேண்டிக் கொண்டான் பாதத்தில் விழுந்து. இன்னும் யோவான் 11:32 இயேசுவை கண்டபோது மரியாள் அவள் பாதத்தில் விழுந்து ஜெபித்தாள் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தேவான் 10:25 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே ஒரு கொர்நேலியு பேதுருவை பார்த்தபோது பாதத்தில் விழுந்தான் என்று படிக்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் இயேசுவை கண்டபோது பாதத்தில் விழுந்தான் என்று வெளிப்படுத்தல் 1:17 படிக்கிறோம்.
இது நல்ல ஒரு சுபாவம். உங்களுக்கு எனக்கும் இந்த முதல் மாதத்திலே, முதல் வாரத்திலே, கர்த்தர் இந்த 5ஆம் மாதத்திலே முதல் வாரத்திலே இந்த அனுபவத்தை கேட்போம். மனங்கசந்து அழுகிற விண்ணப்பம். 2வது, கர்த்தர் ஸ்தோத்திர பாதத்தில் விழுந்து விண்ணப்பிக்கிற அனுபவம். இவைகளை கர்த்தரிடத்தில் கேட்போம். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். எசேக்கியாவை பார்த்து சொன்னவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம் என்ன சொல்வார்? ஓ, நீ சன்னகரிப்பின் நிமித்தம் நீ என்னிடத்தில் பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அதே போல நீ மனங்கசந்து அழுது விண்ணப்பித்த விண்ணப்பத்தை கேட்டேன். என் மகனே, என் பாதத்தில் விழுந்து நீ விண்ணப்பித்த விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த அனுபவத்தை கேட்போமா? விண்ணப்பம் என்கிற ஒரு சாதாரண அனுபவம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், மனங்கசந்தும் பாதத்தில் விழுந்தும் விண்ணப்பிக்கிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போமா? பிரைஸ் தி லார்ட். நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள், ஜெபத்தை கேட்பவரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதில் செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, அன்னால் மனங்கசந்து விண்ணப்பித்ததை கேட்டீர். ஆண்டவரே, பாதத்தில் விழுந்து ராஜாத்தி விண்ணப்பித்ததை கேட்டீர். ஆண்டவர், ஜனங்களை கொள்ளை பொருளாய் கொடுத்தீர். அதே போல இன்றைக்கும் எங்களுக்கு மனங்கசந்து அழுது புலம்புகிற கர்த்தாவே, நான் அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். 2வதாக, பாதத்தில் விழுந்து ஜபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நாங்கள் அப்படிப்பட்ட விண்ணப்பங்களை செய்து கர்த்தராலே நன்மை பெற, கர்த்தராலே ஜெயம் பெற, கர்த்தராலே மேன்மை அடைய அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விண்ணப்பத்தை கேட்பாராக. Praise the Lord.